இன்னைக்கு பலருக்கு அவங்களுடைய வாழ்க்கையே தெரியாது, நமக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கு முகமது ரசூலுல்லாஹ்ங்கிறது ஒரு நபி, நாங்க அவங்களை நேசிக்கிறோம்னு வாயால சொல்லி அவங்க வந்து புகழ் மாலை சூடுவாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கை தெரியுமான்னு தெரியாது. எங்க பிறந்தாங்க, எந்த ஆண்டு பிறந்தாங்க, எத்தனை குழந்தைகள், எத்தனை மனைவிமார்கள், எத்தனை மக்கள் அனுபவிச்ச சிரமங்கள் என்ன, மதீனா அனுபவிச்ச சிரமங்கள் என்ன, பதில் என்ன, உஹத் என்ன, கேளுங்க, தெரியாது. எந்த வயசுல மரணிச்சாங்க தெரியாது. என்ன அவங்களுடைய வரலாற்றில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் தெரியாது, பலருக்கு தெரியாது. நம்மளே குற்றவாளியா இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் நாளைக்கு மறுமையில மன்னிப்பு கேட்கணும்னா, ஒரு பெரிய மன்னிப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சமூகம் முன்வைக்கணும்னா, உதுரன் யா ரசூலல்லாஹ்னு சொல்லணும்னா, யா ரசூலுல்லாஹ் உங்களை பத்தி இந்த மக்களுக்கு சொல்லல. அதனாலதான் இந்த மக்கள்ல பல பேர் வந்து உங்களுக்கு எதிராக உங்களை வந்து ஒரு ஆபாச குற்றச்சாட்டு சொல்லியோ, அல்லது உங்களை வந்து தவறான வரலாற்று முன்னுதாரணமா சொல்லியோ, உங்களை வந்து தவறான பிம்பமா உருவங்களை வரைஞ்சோ, கேலி சித்திரங்களை வரைஞ்சோ உங்களை இந்த சமூகம் காட்டினது காரணம் அவங்க இல்ல, நாங்க இல்லையா? நம்ம தானே அவங்க வரலாற்றை சொல்லல, நம்ம தானே அவங்களை வந்து உலகத்துக்கு எடுத்து காட்டல, நம்ம தானே அவங்களை நான் முன் உதாரணமா நினைக்கிற ஒரு மனிதர் வந்து இந்த உலகத்துக்கே முன்னுதாரணம் நம்ம சொல்லி காட்டல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட யாரை நம்ம முன்னுதாரணமா காட்ட முடியும்?